அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓசூரில் எம்எல்ஏக்கள் மறியல் போராட்டம் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக தொடர்ந்த நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓசூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் மறியல் போராட்டத்தை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 மணி நேரமாக மறியல் போராட்டம் தொடர்வதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவினரும் அதிமுகவினரும் மாறி மாறி கோஷங்கள் எழுப்பி வருவதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு திட்டப்பணிகளை KP முனுசாமி திறந்து வைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் வாக்குவாதம் செய்த நிலையில் தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. அங்கு தற்போதைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். ஒசூர் அடுத்த வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதி ராமந்தொடி என்னும் கிராமத்தில் மத்திய அரசின் நிதியின் கீழ் தார் சாலை மற்றும் சிறுபாலம் அமைக்கும் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை பணிகள் இன்று நடைபெற இருந்தது. அதிமுக சார்பில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பநல்லி எம்எல்ஏமான KP முனுசாமி அவர்கள் எம்எல்ஏ என்கிற முறையில் இங்கு அடிக்கல் நாட்டவும், திமுகவினர் இது மாநில அரசாக திமுக அரசு இருக்கும் நிலையில் இங்கு இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டு தாங்களே பூமி பூஜை அமைத்துக் கொள்வதற்காக சம்பளத்திற்கு வந்ததை தொடர்ந்து 2 தரப்பினருக்கும் இடையேயான மோதல் போக்கு உருவாகியிருக்கிறது. KP முனுசாமிற்கு இங்கு இருக்கக்கூடிய திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து திமுகவினரை கண்டித்து KP முனுசாமி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது காலை 9 மணி முதல் இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரங்களில் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் KP முனுசாமி ஈடுபட்டிருக்கிறார். தற்போது KP முனுசாமிக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அதிமுக எம்எல்ஏக்களான கிருஷ்ணகிரியின் அசோக்குமார், ஊத்தங்கரையின் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் KP முனுசாமியுடன் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து திமுகவினர் இந்த பகுதியில் இருப்பதால் ஒசூர் கிருஷ்ணகிரி கூடுதல் SP சங்கர் அவர்கள் தலைமையிலான 60க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ADSP, ASP, DSP மற்றும் ஏராளமான போலீசாரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருப்பதால் பதட்டமான சூழல் நிலை வருகிறது. திமுகவினரிடம் அதிமுகவினரிடம் போலீசார் மாறி மாறி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். KP முனுசாமியின் இந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் இந்த பகுதியில் பதட்டமான சூழலும் போக்குவரத்தும் தடைபெற்றிருக்கிறது. நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.